அப்படிமா இருக்கு. ம். எப்பொருள் யார் யாரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுந்தறிவு. இப்ப அந்த காலையில இருந்த வலி என்னாச்சுமா? கடைநிலை என்னாச்சு? கொஞ்சம் பரவாயில்லையா. லெஃப்ட் கால் மட்டும் கொஞ்சம் பாதம் மேல வீக்கம் இருக்கு ஐயா. இன்னொரு தடவை சுத்து போடுங்க வலியா வேற இருக்கு. வச்சு வச்சு. ரொம்ப இதோ முடி இருக்கு. என்னங்க? ஹலோ. சாரி வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க, மன்னிக்கவும். கிளாஸ் இருக்கு. அவங்க சொல்லுவா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஆ, ஐயா. ஆ, இப்ப வணக்கம். கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. ஆ, நீர்ல தான் போட்டுட்டு இருக்கேன். நீர் ஆ, மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஆ, 48 மணி நேரம் ஆகுச்சு, மேல ஆயிடுச்சு. ம். சரி, அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. ம். வலி சரிங்க. குறைஞ்சிரும். அந்த குளிக்க சொன்ன குளிச்சிங்களா? குளிச்சுட்டேன் ஐயா. அப்பயே குளிச்சுட்டேன். குளிச்ச பிறகு அந்த காய்ச்சல் போயிடுச்சு ஐயா. கொஞ்சம் வாய் ம். கசப்பும் போயிடுச்சு ஐயா. ம். எலுமிச்சை சாறு குடிச்சேன் வெறும் தண்ணியில. எலுமிச்சாலே குடிங்க, 2-3 நாள் எலுமிச்சாலே போடுங்க. அந்த வலியெல்லாம் குறைஞ்சிட்டு சரிங்க வரும். ஐயா. அந்த இடுப்பு வலி, கைகள் வலி. இப்போ வேற என்னென்ன மாற்றம் தெரியுது? மலம் போறது, சிறுநீர் போறது, என்ன மாற்றமா தெரியுது? சிறுநீர் மட்டும் தான் போயிட்டு இருக்கு ஐயா. மழை இன்னும் வரல. நேத்து போன மழை அவ்வளவுதான். அது போகணும் இன்னைக்கு அவசியம் வரல. இல்லை. அந்த புழுக்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு 3 ஆ, நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து தினம் தினம் வந்து நம்ம ஆசன வாயை வந்து குப்பிச்சு விடலாம். அதுவும் தப்பு கிடையாது. அப்படி ஏதாவது ஆஹா. வாயில கசப்பு அதிகமா இருந்ததுன்னா நம்ம வேக வைத்த ம். மாங்காய் சாப்பிட்டு, கீழே அந்த விஷத்தை இறக்கி விட்டுறலாம். சரிங்களா? சரி. சரிங்க ஐயா. அதெல்லாம் இன்னும் ஒன்றும் ஆகாது. இன்னும் அப்படியே சுத்தம் பண்ண அந்த வலியெல்லாம் போயிடும். அந்த ஆமா. ம். இந்த கை நிமிரணும். கை நிமிர்றதுக்கு எப்படியும் 6 மாசம் ஆகலான்னு ம். நினைக்கிறேன். விரல நிமிரணும். ம். விரல என்ன சரிங்க. மாற்றம் தெரியுது? இப்ப கொஞ்சம் வலியெல்லாம் பரவாயில்ல ஐயா. போன் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கேன். புக்கும் பிடிக்கிறேன் கையில, புத்தகத்தையும். காலையில பிடிக்க முடியல என்னால. ஆமா, அதெல்லாம் அந்த போக போக சரியாயிரும். கால் நேரம் நிக்க முடியுதா? நிமிந்து நேரம் ஓரளவுக்கு நிமிந்து நேராக நிற்க முடியுதா? இல்ல ஐயா, இது நிக்க முடியல. கொஞ்ச இல்ல அதுல நேரம் எந்த நின்னு பாக்குறேன், நிம்மற முடியல. இன்னும் இன்னும் அந்த பயங்கரமான அந்த பிடிப்பு இருக்குது. எல்லா ஆமா. பக்கம் பிடிப்பு இருக்குது. ஆமா ஐயா. இப்போ ம், இந்த ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 நாளா பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? 20 நாளா சுத்தப்படுத்துறீங்க. 20 நாளா 20 நாளா இருக்குமா? 20 நாள் ஆச்சு. 20ஆம் தேதி வந்தீங்க. இன்னைக்கு தேதி 9, 10, கிட்டத்தட்ட 20 நாளா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 20 நாள்ல என்ன, எப்படி வலி எந்த அளவுக்கு, எத்தனை ஒரு 100 விழுக்காடுல ஒரு 10 விழுக்காடு 20 விழுக்காடு குறைஞ்சிருக்குமா? குறைஞ்சிருக்குங்க ஐயா. தூக்கம்லாம் ஒழுங்கா வருதா? தூங்கிடுறேன் ஐயா. பரவாயில்ல, அப்ப தூங்கிடுறேன். நல்லாவே மாத்திரை மருந்து தூங்கிடுறேன். இல்லாம, தூக்கம் இல்லாம எல்லாம் போயிட்டு ஆமா. இருக்குது. அப்ப நம்ம வந்து ஆமா. ஆமா, அதுதான் நம்ம அந்த முன்னேற்றங்கள்லாம் பதிவு செய்வேன். அந்த முன்னேற்றம் எல்லாம் ஆமா ஐயா. பதிவு. பதிவு பண்ணு. பரமேஸ்வரி, இன்னைக்கு பரமேஸ்வரி எப்படி இருக்கிறீங்க நீங்க? பரமேஸ்வரி. ஐயா டயர்டா இருக்க மாதிரி இருக்குயா, படுத்திருக்கேன். சரி 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 சரி. அந்த நீர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ம் ம் இது மாதிரி தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி சரி. நாக்குல கசப்பு வருதா? நாக்கு கசப்பு, வாந்தி மாதிரி வர்றதா இருக்கா? இல்லையா, ஒண்ணுமே இல்ல, டயர்டு மட்டும்தான் இருக்கு. சோறு வருதா? ஆமாங்க ஐயா. அப்ப இன்னும் விஷம் இருக்குன்னு அர்த்தம். நாக்குல வெள்ளை பிடிதான்னு பாருங்க. நாக்குல வெள்ளை பிடிதா? சரிங்க. நாக்குல வெள்ளை பிடிதா? சிறுநீர் வந்து எந்த நேரத்துல போகுது? மஞ்சளா கருப்பா போகுதா? மலத்துல சளி வருதா? சளியெல்லாம் வரும், அதெல்லாம் வருதான்னு கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு சளி, பாத்துக்கிட்டு தாங்க ஐயா இருக்கேன். இதெல்லாம் மாற்றம் நடக்கும். அந்த கழுவி அது வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வாய் புண்ணு வருதான்னு பாருங்க. சொறி சீரகம் வருதா? அந்த 19ஆம் பாடத்துல அந்த நச்சு அமைதின்னு ஏற்படும். அந்த 19ஆம் பாடத்துல அதுல வந்து ஏற்படும். அந்த விஷமெல்லாம் போயிட்டே இருக்கும். இனி வந்து நம்ம கூடுதல விஷம் செலுத்த போறது இல்லை. நம்ம தான் வந்து சளியற்ற உணவுக்கு மாறிட்டோம். இல்ல, சளி குறைந்த உணவுக்கு. சளி அப்ப கபம் இல்ல, தொண்டையில கபம் இல்ல, சுவாசம் இல்ல. சுவாசம் நல்லா இருக்கு இல்லையா? சுவாசம் எல்லாம் நல்லா இருக்கு. அந்த சுவாசம்லாம் நல்லா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சுவாசம் நல்லா இருக்கும் பொழுது மூளை தெளிவா இருக்கு. மூளை தெளிவா இருந்துன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி முதுகுந்தண்டெல்லாம் சரியா இருக்கும். அப்ப ரத்த சுத்தமாக நிமிந்துருவீங்க. அந்த விஷமெல்லாம் நேரா நிமிந்துருவீங்க. அப்படிங்க. சளியே இப்ப எனக்கு வர்றதே இல்லையா. ரொம்ப வாய் வழியா வரும் இல்லையா, அதெல்லாம் இப்ப சுத்தமா நின்றுடுச்சு. அதான் போயிடுச்சு. அந்த சளியும் நச்சுத்தன்மை தான் உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருக்குது. அது மாத கணக்கில் அதுக்குதான் நீர்பயிற்சி பண்ணி, அந்த நீர்பயிற்சி பண்ணி தான் கரைச்சி எடுக்க முடியும். நீர்பயிற்சி தான். நீர் சுத்தமான ஆற்று நீர் தான் ரத்தத்துல எதுவும் செலுத்தாது. அந்த நீர் பயிற்சி தான்
சுத்தமான நீர் தான். உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனாக மாறி அது வந்து உள்ள வந்து அணுக்கொள்ள போய் பூந்துரும். அதே மாதிரி காத்துல இருக்கிற நியூட்ரான் அது கதிர்வீச்சு உடையது, அது உள்ள அணுக்குள்ள போயிடும். இதெல்லாம் யாரை கேட்காம போயிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் யாரை கேட்டு பண்றது இல்ல, யாரும் சுவாசம் யாரை கேட்டு பண்றது இல்ல, ரத்த ஓட்டம் யாரை கேட்டு எதுவுமே நடக்கிறது இல்ல. நாம அந்த உணவு பழக்கத்தை தான் விடுறான். என்ன பழக்கத்தை விடுறான்? உணவு உணவு பழக்கம். பழக்கம் உணவு பழக்கத்தை தான் இங்க விடுறாங்க. இதுல ஒண்ணுமே இல்லை. என்னது? ஒண்ணுமே ஆமாங்க இல்லையா? ஐயா. உணவு பழக்கத்தை விடுகின்ற போது உடம்பு வந்து விண்வெளி குழந்தையாக மாறி விடுகிறது. விண்வெளி சரி. ஆற்றலில் வாழுகின்ற அந்த விண்வெளி ஆற்றல்ல வாழுகின்ற போது கண் முன்னாட நாம பாக்குறது, கண் முன்னாடி நடக்கிறது பார்த்து நம்ம நைட்ரஜன் உள்ள போகுது, நைட்ரஜன் காற்று உள்ள போகுது, ஆக்சிஜன் காற்று உள்ள போகுது, அப்புறம் ஆர்கான்கிற காற்று உள்ள போகுது, கார்பன் உள்ள போகுது. நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இருக்கிறதெல்லாம் நம்ம விலக்கி பேசிக்கிறோம். மற்றபடிக்கு கதிர்வீச்சு உள்ள போயிட்டு தான் இருக்கு. கதிர்வீச்சு இரவு நேரத்துல, பகல் நேரத்துல சூரியன் மேல நம்ம கதிர்படுது, பூமியிலிருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள், காத்திலிருந்து வர வெப்ப கதிர்கள், நட்சத்திலிருந்து வெப்ப கதிர்கள், இதுல கண்ணுக்கு தெரியாத என்னது நுண்ணலைகள், கண்ணுக்கு தெரியாம நுண்ணலைகள் இது போயிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் 24 மணி நேரமும் பல கோடி ஆண்டு பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பல கோடி ஆண்டு பாஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தாவரத்துக்கும் பாயுது, புழுக்கும் பாயுது, பூச்சி, இதெல்லாம் உயிரற்றது, உயிர்ப்புள்ளது எல்லாம் நாம அதை புரிந்து கொள்கிறோம். இது மனிதனுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மேலான அறிவு. இது இந்த யோக பயிற்சியின் மூலமாக, என்னது யோக பயிற்சியின் மூலமாக மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவுடன் பிறக்கிறது. பிறகு 6வது அறிவு இயற்கையாக வளர்கிறது. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 5 அறிவு பிராணிகளும் மனித குழந்தையும் பல் விளக்குவதில்லை. எந்த வயதில் ஒரு குழந்தை பல் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள். எப்ப நீங்க பல்லு விளக்குறீங்களோ அப்ப சாதாரண உணவு, அது சமைத்த உணவு, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சமைத்த உணவு. அப்ப சமைத்த உணவுங்கிறது நமக்கு வந்து உடம்பு எதிர்க்கிறனால பல்லு விளக்குறது. ஏன்னா ஒரு குழந்தை பல்லு விளக்குறது இல்ல, பிறந்த குழந்தை. ஒரு ஆடு மாடு சமைச்சது சாப்பிட்றது இல்லை. அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ரத்தம் சுத்தமா இருக்குது, உங்களுக்கு இயற்கையாக ரத்தம் சுத்தமாயிடும். அதனால அதுக்கு நோய் வர்றதில்ல, அது தானே வைத்தியமா இருக்குது. நாம என்ன பண்றோம், உணவு பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான். அந்த உணவு பழக்கத்துக்கு அடிமையானவன் என்ன பண்ணிட்டானா கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். என்னது? கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் அந்த பிரிட்டிஷ் முண்டங்கள் எழுதி வச்சுட்டானுங்க. என்னது? பிரிட்டிஷ் முண்டங்கள், பிரிட்டிஷ் விபச்சாரிகள். என்னது? பிரிட்டிஷ் விபச்சாரிகள் எழுதி வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ் விபச்சாரிகள் எந்த காட்டுல இருக்கிற காட்டுவாசி மாவு கொழுப்பு புரதம் தின்னுட்டு இருக்கான்னு கேக்குறேன். இல்லையா? எவனும் திங்கிறது இல்ல. இவனா எழுதி வச்சுக்கிற இந்த பரதேசி நாய். அதே மாதிரி தமிழ் எழுதி வச்சிருக்காங்க. யார் எழுதி வச்சிருக்கா? மாதிரி பரிமேலகர் என்ன பண்ணிட்டான்னா அருந்தியது அற்றது அப்படின்னா அருந்துவதும் பின் அற்று. அருந்துதல்ல என்னங்க? அருந்துதல்ல என்ன? செரித்தல்ல என்ன? அருந்துதல்ல என்ன? செரித்தல் அப்படின்னாவே அருந்துதல்னா என்ன? அருந்துதல்னா குடித்தல். அருந்துதல்னா இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அருந்துதல்னா குடித்தல். தேநீர் அருந்துங்கள் அப்படிங்கிறான். அப்புறம் இளநீர் அருந்துங்கள்ங்கிறான். மோர் திரவத்தில அருந்துதல்னு சொல்றான். இதுதான் அடித்தல் இல்லையா? அருந்துதல் அப்படின்னாவே அதுதான். அருந்தினால் இப்ப எதை அருந்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் தண்ணீர் அருந்துறேன், அப்புறம் வந்து நான் வந்து காப்பி அருந்துறேன். இப்ப தண்ணி அருந்துறேன். காப்பிங்கிறது வெள்ளைக்காரன் நம்ம பழக்கி விட்டுறது. அப்ப நாம ஏதோ ஒரு சுக்கு காப்பி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். தண்ணீர் அருந்துகிறேன், அது உள்ள போய் ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு வெளியே போகுதுங்கிறேன். இதே நான் காப்பி அருந்துன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க? காப்பியும் திரவம் தான், தண்ணீரும் திரவம் தான். இதுல எது கெடுக்கும் எது கெடுக்காது? காப்பி கெடுக்குங்க. தண்ணி உள்ள போனது அப்படியே ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்து தண்ணி உள்ள போகுது அப்ப அருந்தினால் அற்று போய்விட்டது. அற்று போச்சுன்னா இல்லாமல் போய்விட்டது. இப்ப தண்ணீர் அருந்தினால் உள்ள போய் அற்று போய் விடுகிறது. எப்படி அற்று போகிறது? ஏற்கனவே இருக்கிற அழுக்கையும் கூட்டி கொண்டு அற்று போய் விடுகிறது. காப்பி குடிச்சோன்னு வச்சுங்க, காப்பி உள்ள போகுது. அது என்ன பண்ண? ரத்தத்துல வேணுங்கிற விஷத்தை செலுத்திட்டு தான் அற்று போகுது. அதுவும் திரவம் தான். அது 80-90 விழுக்காடு திரவம் தான், தண்ணி தான்.
ஆனா 10 விழுக்காடு விஷம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணு, நேரம் உள்ள போகுது, இரைப்பையில போய் ஜீரணமாகுது, ரத்தத்துல வேணுங்கிற விஷத்தை செலுத்திவிட்டு வெளியே போகுது. தண்ணீர் சுத்தமாக எதையும் செலுத்தாமல் அற்று போய் விடுகிறது, கூட அழுக்கையும் கூட்டிட்டு போகுது. இது என்ன தெரியுமா, இந்த காப்பி ரத்தத்தையும் கெடுத்து தானும் உள்ள தேங்கி நாசம் பண்ணிட்டு வெளியே போகுது. திருப்பி சொல்லுங்க, யார் யார் என்ன சொல்றீங்க? காப்பி குடிச்சா ரத்தம் கெடுமா கெடாதா? கெட்டுதான் ஐயா. கெடுதீங்க. என்ன பெருணுதல் சொல்லுங்க. கெடும் ஐயா. தண்ணி இதைத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்னா பரிமளகர் வந்து அருந்துதல்னாவே செரித்தல்னு எழுதியிருக்கான். அருந்துதலுக்கும் செரித்தலுக்கும் தெரிய ஒரு தமிழ் ஆசிரியருக்கு அருந்துதலுக்கும் செரித்தலுக்கும் வேறுபாடு தெரியலனா இவ எப்படி உலகத்தை திருத்த வந்து அவன் தான் சோறுன்னு எழுதி வச்சுட்டாங்கல்ல. என்னது சோறு? இது இந்த பிரிட்டிஷ் முண்டை என்ன பண்ணிட்டான், பிரிட்டிஷ் முண்டை அது விபச்சாரி என்ன பண்ணியிருக்கான், பிரிட்டிஷ் விபச்சாரி என்ன பண்ணியிருக்குன்னா அவனும் சோறுன்னு எழுதியிருக்கான். சோத்துக்கு பதில கார்போஹைட்ரேட்னு சொல்லிட்டான். என்னது கார்போஹைட்ரேட். ஆமா, அதைத்தான் அவன் வந்து இங்கிலீஷ்ல சோறுங்கிறான், நீ தமிழ்ல சோறுங்கிற. ரெண்டு இளவும் ரெண்டு விபச்சாரிகளும் தப்பா எழுதியிருக்காங்க. நான் என்ன பண்றேன், சோத்தை நம்ம விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோறை விபச்சாரம் பண்றோம். சோறுங்கிற பேர்ல இட்லி விபச்சாரம் பண்றது, இட்லி சாம்பார் விபச்சாரம் பண்ணி விபச்சாரம் பண்ணி பண்ணி என்ன ஆகுது, உடம்பெல்லாம் அழுகி போய் துர்நாற்றம் எடுத்து நீ சாவருக்கு போய் விட்டுருது ஒண்ணு. அதனாலதான் திருமணத்துல தலையில அரிசி போட்டு மவனா அரிசியில தொடங்குற அரிசியில சாப்பிடான்ட்டான். என்னது அரிசியில தொடங்க அரிசியில சாப்பிடும். அரிசியில தொடங்கி என்ன பிரிணுதல் ஆமா ஐயா. அரிசியில தொடங்கி அரிசியில சாப்பிட்டு அப்புறம் அரிசியில தொடங்குறப்ப அரிசியில தானே சாப்பிடுறீங்க. அரிசியாக சாப்பிடலாம். பன்னீர்செல்வத்துக்கு என்னடா மரணடி அடிக்கிறாங்கிறீங்களா? அப்ப உங்க 2 பேத்துக்கு தலையில போடும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க, அரிசி போட்டாச்சிரமா அரிசியில சாப்பிடா, அரிசியில போட்டு அதே ஆள் தானே அந்த மாப்பிள்ளை தானே சாகும்பொழுது அவன் தலை மேல போட்டான், வாய் மேல போடுறான், சோத்தை தின்ன அதே சோத்துக்கு அரிசி போடுறான், சாகும் பொழுது சோத்தை தானே தின்ன அவனை இந்த வாயில போட்டுக்கிட்டாங்கிற முடிஞ்சு போச்சு. அப்ப சாவுல அதாவது உனக்கு இந்த திருமணம் பண்ணும்பொழுது நீ அரிசி தின்னு சாக போறேன்னு மேல போட்டான். அரிசி தின்னு சாக போறோம், அதுதான் நீங்க ஆஹான்னு சந்தோஷமா வாங்கிட்டு செத்து போயிடுறீங்க. வாயில வச்சு கட்டுறாங்கிறான். வாயத்தை அரிசியை போட்டு வாயில அரிசியை போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டி விட்டுறான். என்னது சிந்திடக்கூடாது, தப்பி தவிர சிந்திடக்கூடாது, தப்பி தவிர பிழைக்கவே கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன், அரிசி தானே திரும்ப அவனை அரிசி தான் சாவு, எப்படியா உயிருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அரிசியை போட்டு கீழே வச்சு கட்டி விட்டுறான், வாய் கட்டி போட்டு அவனை போய் சேர்றான்றான். அப்புறம் வேணுங்க அதேதான் சரி, அரிசி தின்னு அரிசியில செத்தானே, நாமளும் அரிசி தின்னு அரிசி தானே சாக போன எவனுக்காச்சும் ஒரு மானரோசம் இருக்கான்னு பாருங்க, இருக்கவே இருக்காது. என்ன அதுக்கு அர்த்தமே தெரியாது. அறிவு இல்ல மானரோசம் இருக்கு, அறிவு இல்ல. எப்படி இது நம்மளும் இந்த மாதிரி தானேன்னு அப்போ அது விவரம் சொல்லுவாங்க. செத்து போன பிணங்களை பார்த்து நாளை சாக போன்ற பிணங்கள் அழுகின்றன எழுதுவாங்க. என்னது செத்து போன பிணங்களை பார்த்து நாளை சாகு போன்ற, நாளை என்ன அப்பவே கூட செஞ்சாவான். அது செத்து போன பிணங்களை பார்த்து இனி சாக போற பிணங்கள், செத்து போற பிணங்களை பார்த்து இனி சாக போற பிணங்கள் அழுகின்றன ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த சாகா நிலை. அப்ப இயற்கையாக அப்ப உங்களுக்கு சமைத்த உணவு தின்ன சொல்லி எவன் சொன்னான்? எந்த சமைத்த உணவை தின்னுன்னு எவன் சொன்னான்? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பழக்கம் வந்துருச்சுங்க இல்லையா? யாருக்கு தெரியும், அப்படி சொல்லிக்கலாம். அதுதான், அதனாலதான் மருத்துவத்துக்கு போனாங்க. அந்த மருத்துவம் அது வந்து நோயாளியா மாறுறாங்க, சோத்தை தின்னு நோயாளியா மாறுறாங்க. அதுல இருந்து தன்னை சுத்தப்படுத்துறவங்க தான் யோகிகள்னு பேர், வேற ஒண்ணும் இல்லை. அந்த யோகிங்கன்னா இந்த மனதை வைத்துக் கொண்டு மனதைவே திருப்ப மாட்டான், இது மேல தீய பழக்கத்தை திருப்ப மாட்டான். தீயவை தீய பயத்தலால் தீயினும் தீயவை அஞ்சப்படும். எது நமக்கு தீமை செய்கின்றதோ அதுல இருந்து விலகணும். உங்களுக்கு எது தீமை செய்துங்க, கலைஞர்ல உங்களுக்கு எது தீமை செஞ்சு சொல்லுங்க. எதுங்க ஐயா உணவு சொல்றீங்களா? எது உங்களுக்கு தீமை செஞ்சுது? எல்லாமே தான் மருந்து, நான் சாப்பிட்ட மருந்துகளும் உணவுகளும் எல்லாமே சேர்த்துதான். இப்ப பரமேஸ்வரன் உங்களுக்கு எது உங்களுக்கு தீமை செஞ்சது? சரி ஐயா சாப்பிட்டோம், சப்பாத்தி பூரி இட்லி தோசை எண்ணெய் பலகாரம் மருந்து மாத்திரை உணவு வகை எல்லாமே தீங்குதாங்க ஐயா, தண்ணியை தவிர. பன்னீர்செல்வம் உங்களுக்கு ஏன் என்னென்ன தீங்கு வந்தது உங்களுக்கு? இந்த உணவு அதிகம் சாப்பிடறதுனால உள்ள விஷமா மாறி நம்ம ரத்தத்துல கலந்து நமக்கு தீமையை கொடுக்குது. அதுதான் இது யார் சொல்லுங்க. அதனால
மனது டென்ஷனும் நமக்கு வந்து உள்ள உடல்ல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அஹ் அதுவும் நமக்கு தீமை கொடுக்கும். இதுதான் இதுல வந்து இது மனம் சம்பந்தமான பயிற்சியா இருக்கிறதுனால தான் இது வந்து இவ்வளவு ஆழமா சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா மனம் திருந்துங்கள்னு சொல்லுவான். என்ன மனம் திருந்துங்கள், மனம் திருந்துங்கள் வழிகாணுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னமே மனம் திருது, மனம் வந்து ஐந்து வகைப்பட்டது. முதல் நிலை அந்த முதல் நிலையிலிருந்து எல்லாம் மாட்டிக்கும். முதல் நிலை என்பது இந்த புத்தகத்துல நம்ம எழுதியிருக்கோம். இதெல்லாம் நிறைய நீங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் கட்டாயம் எல்லாரும் வீட்டுல புத்தகம் வச்சிருங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் புத்தகம் இருக்கணும். தினம் நீங்க பக்கத்து 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்க, தூக்கம் வர்ற வரைக்கும் படிக்கணும். படிச்சுட்டே இருக்கணும். படிச்சு சந்தேகத்தை கேட்டாரு. இது வந்து தத்துவத்தை, இது வந்து பயிற்சிங்கிறது நோயில நல்லாயிரும். போக 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 அப்படியே நோய் நல்லாயிரும். உடல் வந்து ஒரு நடுநிலை உடல் எடைக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் நீங்கள் உங்களுக்கு தைரியம் வரும், விலக. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்கு. இந்த முன்மாதிரி இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே 2000 ஆண்டு இருந்தது தான். இந்தியா புறம் இருந்தது. இந்தியா புறம் தமிழ் வழியிலும் இருந்தது, சமஸ்கிருத வழியிலும் இருந்தது. ஆனால் எல்லாம் வந்து அழிச்சு போட்டானுங்க. வெள்ளைக்காரன் வந்து அழிச்சதுங்காட்டி நமக்கு நல்ல வேலையாக திருக்குறளை மட்டும் மிஞ்சிச்சு. அந்த திருக்குறளை யாருமே அந்த இடைச்செருகல் பண்ணல. இடைச்செருகல் பண்ணியிருந்தோம்னா, அந்த மருந்து அதிகாரத்துல ஏதாவது தப்பு எழுதியிருந்தாங்கன்னா, அந்த பொருள் உரை தப்பா இருக்குது. மூலத்தை எவனாச்சும் திருத்தி இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாம போயிருக்கு. என்னது மூலத்தை வேணும்னு திருத்தி இருந்தா என்ன இருக்கும், போச்சு. உரை தப்பா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மொழிபெயர்ப்பு தப்பா இருக்கலாம். மொழிபெயர்ப்பு தப்பு தான், அதுல இருந்து சந்தேகம் இல்லை. அதாவது பல இடத்துல பரிமேலழகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பரிமேலழகர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு புலவன். அந்த மாதிரி நிறைய ஒரு 10 அந்த காலத்திலேயே 1000 ஆண்டுக்கு முன்னாடி 5-10 புலவர்கள் இருந்தாங்க. முதல் உரை எழுதினவங்க. அதுல வந்து காளிங்கர், மணக்குடவர், மணக்குடங்கர் இப்படி செஞ்சுட்டு நிறைய பேர் 5-6 பேர் இருப்பாங்க. ஒரு 5 பேர்த்து உரை தான் கிடைக்குது. மித்த 10 பேர்த்து பேர் இருக்கு. ஆனா அந்த 5 பேர் எழுதின உரை எங்க போச்சுன்னே தெரியல. அதுல வந்து ஒரு 5 பேர்த்து உரை கிடைச்சு. அதுல கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறது வந்து இந்த பரிமேலழகர். அவனே தப்பு பண்ணியிருக்கான். சரியா? எப்படி வெள்ளைக்கார முண்டை வந்து அந்த விபச்சார முண்டை வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன் சொல்லி உங்களோட மொட்டை அடிச்சானோ, படிச்சு வந்த அலையில ஏற்றி விட்டேன்னா வெள்ளைக்காரன் பாரத்தை படிச்சுன்னா அப்புறம் அவன் புத்தி தானே உனக்கு வரும். அப்புறம் வெள்ளைக்காரன் பாரத்தை படிச்சுட்டேன்னா அப்புறம் அவங்ககிட்ட தானே மருத்துவம் பார்க்க போகணும். என்னது இப்ப புரியுதா? வெள்ளைக்காரன் பாரத்தை படிச்சீங்க, நீ அவங்ககிட்ட போட்டு வைத்தியம் போனீங்க. அவன் என்ன சொல்லிட்டான், நோய்க்கெல்லாம் மருந்துல திங்கிற வரைக்கும் சாகிற வரைக்கும் தின்னே சாப்பிடான்ட்டான். எப்படி அரிசி திங்கிறியா, நீ சாவு. அரிசி தின்னு நீ சாவுன்னு இவன் கல்யாணத்துல போட்டான். நீ என்கிட்ட வந்துட்டியா, நமக்கு மருந்து தின்னே சாவுன்னு அவன் மாத்திரை போட்டான். இவன் அரிசியை போட்டா, அவன் மாத்திரை போட்டான். சரியா போச்சா? அரிசி விட்டீங்கன்னா மாத்திரை விட்டுறலாம். அரிசி விட்டுட்டா மாத்திரை விட்டுரும். அரிசிங்கிற என்ன தெரியுமா, விதைன்னு பேர். என்னது விதைன்னு வச்சுங்க. என்னது விதை. எந்த விதைகளையும் நீங்க சாப்பிடாது. எந்த விதைகளையும் அது கரெக்டா பிடிச்சிங்க. எந்த விதைகளும் ஏன்னா விதை என்பது இயற்கையில் என்ன பண்ணிருக்கு தெரியுமா, இயற்கையில விதை என்பது தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக இயற்கை உற்பத்தி பண்ணிச்சிருக்கு. என்னது இனத்தை பெருக்குவதற்காக உற்பத்தி பண்ணுது. இப்ப ஒரு நெல்லை நீங்க தின்னீங்கன்னா 1000 நெல்லை நீங்க கொலை செஞ்சதுக்கு சமம். என்னது 1000 நெல்லை கொலை செஞ்சதுக்கு. ஆமா. ஒரு அரிசி தின்ன ஒரு நெல்லை போட்டா அதுல இருந்து நெல்லு நாத்து மேல வருதா இல்லையா, அதுல இருந்து 1000 நெல்லு முளைக்குதா இல்லையா? அப்போ ஒரு நெல்லை தின்னீங்கன்னா எத்தனை பேர்த்த கொலை செய்யறீங்க? 1000. அந்த பாவன் விடுமான்னு கேக்குறேன். என்னது ஐயா, இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சாப்பிடலாமா ஐயா? நிலக்கடலை இதெல்லாம் அது என்ன விதை தானே? அதுவும் விதை தானே. எல்லாமே விதைதான். அப்புறம் அதை ஒரு வேர்க்கலை தின்னீங்கன்னா 100 வேர்க்கலை கொலை நீ பண்றீங்க. எல்லாமே அதேதான். எல்லாம் இதுல இலதலை மட்டும்தான் அகத்துவம். இலத்தலை வந்து உரமா மாறக்கூடியது. விதையெல்லாம் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, விதைகள் அத்தனை அதான் பாருங்க. தானியம் பாருங்க, தானியம், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள். திருப்பி சொல்லுங்க. தானியம், பருப்பு வகைகள், அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கிழங்கு வகைகள், பருப்பு, எண்ணெய் வித்து, கிழங்கு. குறன்னு வருது. அதாவது தானியம்னு என்னென்னமோ தானியம் சொல்றீங்க. சிறுதானியம், பெருதானியம் சொல்றீங்க. அதெல்லாம் விட்டு தொலைங்க. அதுல ஒண்ணாச்சா?
பருப்பு வகைகள், கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, இதெல்லாம் கடலப்பருப்பு, அவரைப்பருப்பு, இதெல்லாம் பருப்பு வகைகள். கிழங்கு வகைகள் என்னென்னமோ கிழங்குலாம் இருக்குது. சரியா? உருளைக்கிழங்கு, நூற்றுக்கணக்கான கிழங்கு வகைகள் இருக்கு. கிழங்கு வகைகள். அரிசியல் வகைகள் எல்லா அரிசி வகைனா கம்பு, கோதுமை, கொஞ்சம் பெருசா இருக்கிறது கோதுமை, அப்புறம் வந்து கோதுமை, அப்புறம் அரிசி, ரை, ஓட்ஸு, பாரதிய பெரிய வகைகள். இதுல பெருதானியம் சொல்றது. அதெல்லாம் சிறுதானியம்னு சொல்லுவீங்க, இது பெருதானியம்னு சொல்லுவீங்க. அப்ப ஆச்சா. அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள். அப்ப 5 ஆச்சு. அப்ப சிறுதானியம், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்தும் பருப்பு வகைதான், ஆனா புளிஞ்சா எண்ணெய் வரும். நீங்க அவரைப்பருப்பு புளிஞ்சா என்ன வராது. அவரைப்பருப்பு புளிஞ்சா, மொச்சக்கொட்டை புளிஞ்சா என்ன வராது. அவரைப்பருப்பு, தட்டைக்கொட்டை, இதுல வந்து என்ன வராது, என்ன வராது. என்ன வராதுக்கும் பேரும் பருப்பு தான், என்ன வரக்கூடியதும் பருப்பு தான். இது வந்து என்ன வர்றது என்ன தெரியுமா, பயங்கரமா புரோட்டீன் அதிகமா இருக்கனால ஜீரணம் ஆகாது. நாம என்ன பண்றா, அதை வந்து நீர்ப்பயிற்சி வந்து சாப்பிட வேண்டும், பசி தாக்கத்தை தள்ளி போடுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த வேர்க்கடலையோடு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நாம் உண்ணுகின்ற சாதாரண உணவை உண்ணுகின்ற நேரத்தை, அந்த உணவு பழக்கத்தை தள்ளி போடுவதற்காக தற்காலிகமாக பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கடலையும் கொடுத்து பழைய உணவு பழக்கத்தை விடுதலை அடைஞ்சிடறோம். ஏன்னா அது பசி தாக்கு பிடிக்குது. பசி தாக்கு பிடிக்குதுங்கிறது ஒரு வகையா இருந்தாலும் கூட உங்க உடம்பு இயற்கை ஆற்றல்ல இருக்கிறனாலதான் நீங்க தள்ளி போடுறீங்க. என்னது, இயற்கை ஆற்றல்ல வாடுறனாலையும் காற்று உள்ள போறனாலையும் இதெல்லாம் எல்லா இயற்கை சக்தியும் உள்ள போறனாலதான் இதை தள்ளி போடுறீங்க. என்னது, வேற உணவுக்கு பழைய உணவுகளுக்கு திரும்பாமல் இருப்பதற்காகத்தான் நாம் இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு பழைய உணவுகள் இருந்து மெல்ல மெல்ல விடுதலை அடைஞ்சிடறோம். மெல்ல மெல்ல இப்ப வந்து காப்பி குடிக்கிறவனு வரக்காப்பி குடிக்கிறான், வரக்காப்பி குடிக்கிறவனுக்கு அப்படியே மாறி 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 எலுமிச்சை நெறிக்கு வந்திருக்கிறோம். எலுமிச்சை நெறிக்கு வந்து தண்ணிக்கு வர்ற மாதிரி மாறி மாறி வரோம். என்னது, மாறி 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 மாறிட்டு வரேன். சரி, நான் நிறைவு செய்யறேன். சரியா? பாருங்க கீழே என்ன, அந்த ஏரிடம் அது படிச்சாச்சு. இந்த பக்கம் திருப்பலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். எத்தனை பக்கம்? 154 படிங்க. 154 படிங்க. மேல உழுதுண்டு யார் வச்சிருக்கீங்க? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். படித்துமையா, உலகில் உள்ளவன் மண்புழு, அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்கிறது. அதை கொல்லக்கூடிய செயற்கை உரங்களோ பூச்சிகளை கொல்லும் மருந்துகளையோ விலக்கி வைக்கப்பட வேண்டியவை. சமீபத்தில் வானொலியில் ஒரு முயல் பண்ணை நடத்தும் தொழிலதிபர் காய்கறி வேஸ்டுகளை போட்டு இளம் முயல்களை வளர்த்தால் அது அவை இறந்து விடுகின்றன என்று கூறினார். முயல்களுக்கு இயற்கையாக வளர்க்கப்பட்ட மருந்தடிக்காத கீரைகளை மட்டுமே கொடுத்து வளர்க்க சொன்னார். பண்ணை முயல்களுக்கு இக்கதி என்றால் மனிதனுக்கும் அந்த கதிதான். புதிதாக தோன்றும் நோய்களுக்கு தவறான விளைபொருள்களே காரணம். அதோட நிறுத்துங்க. இதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. படிச்சு என்ன சொல்ல வர்றீங்க? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வங்கிற. உழுது வாழ்றது சிறப்பானது. சரி, அப்ப உலகத்தின் முதல் உழவன் மண்புழு. எனவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்கிறது. மண்ணை உழுது அதே உண்டு வாழ்கிறது. சரியா? அந்த அதை கொல்லக்கூடிய அது என்ன பண்ணுதுன்னா மண்ணை உண்டு அதே வாழ்து. ரெண்டாவது வந்து நமக்கு தேவையான உரத்தை அது கொடுக்குது. மண்புழு என்ன பண்ணுது? மண்புழு உரம். அந்த மண்புழு இல்லைன்னா இந்த பூமி நாசமா போச்சுன்னு அர்த்தம். எந்த பூமியில மண்புழு இல்லையோ அந்த மாடு அந்த பூமி சுடுகாடு ஆகிவிட்டது என்று பொருள். இன்னைக்கு எல்லாம் சுடுகாடா மாறிடுது. சரியா? அப்ப என்ன சொல்றான்னு, அந்த அதை கொல்லக்கூடிய செயற்கை உரங்கள், அது அந்த செயற்கை உரங்களை பூச்சிகளை கொள்ளும் மருந்துகளோ விலக்கப்பட வேண்டிய அதாவது மண்புழுவை கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் விலக்கப்பட வேண்டியது. அந்த உயிரே செத்து போச்சுன்னா, இந்த பயிருக்கு உதவி செய்யக்கூடிய மண்புழுவே செத்து போச்சுன்னா அந்த எப்படி அது வளரும்னு கேக்குறேன். அப்ப போலியே வளர்த்து மருந்தை பொறுத்த கொன்னு உங்களை என்ன கொண்டாந்து கொடுக்குறான்? மருந்தை அடிச்சுதான் அந்த கீரை கொடுக்குறான். சரி, இப்ப அந்த கீரையை சாப்பிட்ட முயல்கிறது விலங்குத்தன்மை. எனது கடுமையான ஜீரணத்தன்மை உடையது. எந்த விஷத்தையும் ஜீரணம் பண்றது வந்து அந்த விலங்குகள். அந்த கீரையை வந்து எளிதில் ஜீரணமாகுது. ஆனால் அந்த கடுமையான விஷம் அடிக்கிறப்போ அந்த பண்ணை முயல்கள் அந்த விஷத்தை ஜீரணிக்க முடியாமல் இறந்து விடுகின்றன. அப்போ
அந்த விலங்குகளே துடிதுடித்து சாகும்போது நாமளே எந்த மாத்திரம்னு அவர் கேட்கிறாரு. நமக்கு வந்து மென்மையானதுதான் நமக்கு இருக்குது, மென்மையானதா இருக்குது. அதை நாம தின்னோம்னா பரலோகம் தான் அவர் சொல்றாரு. எனவே ஆமாய்யா. இயற்கை இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை இங்க பாருங்க. இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி நேச்சர், அதாவது நேச்சுராபதின்னு சொல்ற முடியாது, நேச்சுராபதி பேசிக் பிரின்சிபல் கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியா, அதாவது இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை. நல்லா புரிஞ்சுக்கங்க, இயற்கை வைத்தியத்தின், அதான் படிங்க, இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி. இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கை, அதாவது இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கை என்னன்னு அவர் சொல்றாரு. இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியாக்களும் அதாவது வைரஸ்களும் உலகில் இருந்து வருகின்றன. என்னது? வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் உலகங்கள் இருந்துட்டு இருக்குது. மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிச்சு, புரியுதுங்களா? வாழ்ந்து வருகின்றன. அதாவது அவை மனித குலம் உலகில் உதயமாவதற்கு முன்பாகவே வாழ்ந்து வருகின்றன. எது? மனித குலம் முன்பாக வாழ்ந்து வருகின்றன. சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி பாருங்க, மறுபடியும் புரிஞ்சுக்கணும். பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் பொழுது அவை அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி அந்த ஜீவராசி அழித்து விடுகின்றன. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஏன் நோய் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுது அந்த கிருமிகள் தான் உன்னை கொள்ளும். என்னது? பெரியனர் சொல்றது புரியுதா? அப்ப மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த கிருமிகள் வாழ்ந்துட்டு வர, அந்த கிருமி நம்ம உடல்ல உள்ள தூங்கிட்டு இருக்குது. பல கோடி ஆண்டா உடம்புல தூங்கிட்டு இருக்குது. பல கோடி ஆண்டா யாருக்கும் தெரியாது, யாருக்குமே. ஆனா அந்த கிருமி வெளியிருந்து உள்ள போனதுதான். வெளியிருந்து பல கோடி ஆண்டுகளாக நம்ம மனித குலம் தோன்றதுக்கு முன்னாடி கிருமி வாழ்ந்துட்டு இருக்குதுதான். அப்ப அந்த கிருமிகள் வந்து எல்லா மனித உடம்புலையும் தூங்கிட்டு இருக்கும், எல்லா மனித உடம்புலையும் தூங்கிட்டு இருக்கும், இல்லையா? எப்ப உங்களுக்கு ஏன் நோய் வந்தது, உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு ஏன் நோய் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் எதிர்ப்பாற்றல் இல்லாமல் போகும் பொழுது அந்த கிருமிகள் மேலெழுந்து, எங்கிருந்து மேலெழுந்து வரும்? ரத்தத்திலிருந்து மேலெழுந்து, அல்லது சதைகளிலிருந்து, மறைந்திருக்கிற சதைகளிலிருந்து மேலெழுந்து யாரை கொல்லும்? அந்த ஜீவராசியை கொன்று போயிடும். அது விலங்கா இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு இல்லைன்னா செத்து போயிடும். உங்களுக்கு எதிர்ப்பாற்றல் இல்லை அப்படின்னா நோய் வந்துடுது. அப்ப உள்ளே இருக்கிற கிருமிகள் எந்திரிச்சு உங்களை கொலை செய்து விடும். இப்போ இந்த நீர்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்ன தெரியுமா? நல்ல பாக்டீரியா மட்டுமே மேலெழுந்து தீய பாக்டீரியாக்களை வேட்டையாடி தனக்கு உணவாக மாற்றிக்கொண்டு இது ஜாமன்னு பெருசா இருக்கு, இது அரசமரமா மாறிடும். இது நல்ல பாக்டீரியா முதல்ல வந்து அந்த நல்ல பாக்டீரியா வந்து சும்மா கொத்துமுடி செடி மாதிரி இருந்தது. இப்ப வயிறு தூய்மையாக ஆக அது ஆலமரமா மாறி தீய பாக்டீரியா சின்ன கொத்துமுடி செடி மாதிரி மாறிடுது. எப்ப தப்பு பண்றீங்களோ ஆலமரம் திருப்பி சிறுசாகி அந்த கிருமி பெருசாகி உங்களை கொண்டு போடும். இப்ப புரியுதா? புரியுது. திருப்பி சொல்லுங்க பாக்கலாம். நல்ல பாக்டீரியா ஆலமரம் மாதிரி வளர்ந்துரும், கெட்ட பாக்டீரியா கொத்தமல்லி மாதிரி மறைஞ்சிருக்கும். இது மாதிரி கொத்தமல்லி செடி ஆலமரம் ஆயிடும், நல்ல பாக்டீரியா திருப்பியும் புதினா மாதிரி குட்டி ஆயிடும். இது யாரும் மாத்தவே முடியாது, எவ்வளவு மாத்த முடியாது. அப்ப இந்த கிருமியை கண்டு இப்ப சுத்த ரத்தத்தில் தீய கிருமிகள் வாழ முடியாதுங்கிறது அறிவியல் உண்மை. இப்ப சுத்தமாக சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும். சக்கரை நோயும் கிடையாது, ஒரு புடலங்காய். ஆனா ஒண்ணு, சக்கரை நோயினால் மரணம் உண்டு எழுதியிருக்கு. இப்ப எப்படி பன்னீர்செல்வத்துக்கு மரணம் இல்லைங்கிற லிஸ்ட்ல இருந்து எடுத்தாச்சு. என்னது? அந்த கொலகார பட்டியலிருந்து பன்னீர்செல்வத்தை தற்காலிகமே தப்பிக்க வச்சாச்சு. அந்த கொலகார பட்டியலில் இருந்து யாரை தப்பிக்க வச்சாச்சு? தற்காலிகமே தப்பிக்க வச்சிருக்கிறான், நிரந்தரமாலாம் கிடையாது. அது ஒழுக்கமா இருந்தா தப்பிக்கலட்ட போய்தான் சேரணும். என்னது? ரத்தத்துல சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்குது. இப்ப சாதாரண 100 அளவு ஒரு அளவும் கிடையாது. அது அவன் பன்னிக்கறி தின்னுட்டு எழுதுறவனுடைய ரத்தத்துக்கும் என்னுடைய ரத்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நான் வந்து பட்டினி போடுவேன், நான் சாக மாட்டேன். காலையிலேருந்து சாயங்காலம் தண்ணி குடிச்சு நேரம் செத்து போயிடுவாங்களா? இப்ப காலையிலேருந்து நான் வந்து 12 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறேன், நான் செத்து போயிடுவேன், நான் சாக மாட்டேனே. அப்படி செத்து இருந்தா எல்லாரும் ஒன்னும் இல்லை, ஒரு 100 டாக்டர் உட்கார வச்சிடலாம், 100 MBBS டாக்டரை செலக்ட் பண்ணலாம், உட்கார வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு காலையில சாயங்காலம் பட்டினி போடலாம், உடனே செத்து போயிடுவானான்னு கேட்கறேன்.
இல்லையா? ஏன் சாக மாட்டான் சொல்லுங்க? எதுவுமே அங்க தூண்டல் இல்ல, எந்த தூண்டலும் இல்ல, அவன் சாக மாட்டான். உறுப்பு செக் பண்ணி பார்த்தா உறுப்புல நல்ல ப்ரெஷர் நல்லா இருக்கும், ஒழுங்கா இருக்கும், உடம்பெல்லாம் சிஸ்டம் கரெக்டா இருக்கும்பா. அப்படித்தான் அந்த சோனம் வாங்சு டெல்லியில இருந்தாரு. அப்ப 30 நாள் இருக்கும்போது எல்லாம் மருத்துவர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உள்ளுறுப்புகள் சீராக இயங்கி கொண்டிருக்கின்றன. என்னது? உள்ளுறுப்புகள் சீராக இருக்கு அப்படிதான் இயங்குகிறது. சொன்னானுங்க. உடல் எடை தான் 9.5 கிலோ குறைஞ்சது, 10 கிலோ குறைஞ்சிருக்குது. அது வந்து உள்ள உடம்பு என்ன பண்ணுதுன்னா, திங்கா முட்டானே உடனே என்ன பண்ணுது, திங்கா முட்டாங்கிறதுக்காக உள்ள இருக்கிற அசத்தை பூரா எதுல ஏத்திடுது, சிறுநீர் வழியாக. சரி, சரி. அவனுக்கு நல்லது செஞ்சிருக்குது. யாருக்கு? சோனம் பாங்சு. இயற்கை என்ன பண்ணி இருக்குது, உடம்பு என்ன பண்ணி இருக்குது, அவன் தின்னு பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி பூரா வெளியே தள்ளி விட்டுருச்சு. மலச்சிக்கல் வந்துருச்சு, அதான் படுத்துக்கிட்டான். இந்த மலச்சிக்கல் வந்தங்காட்டி படுத்துக்கிட்டான். புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது புரியுதா புரியலையா? புரியுது புரியுது ஐயா. ஏன் அவன் சாகலின்னு கேட்கறான். ஏன் அவன் சாகல சொல்லுங்க பாக்கலாம். அவன் 10 நாள், இன்னொரு 20 நாள் 30 நாள் இருந்தா செத்து இருப்பான். ஏன்னா அந்த விஷம் தான் அவனை கொண்டு, அந்த உள்ளே தங்கி இருக்கிற விஷத்தை எடுக்காமல் போனால் வளர்ந்து அவனை கொன்று விடும். யார் சொல்றாங்க? டாக்டர் அர்னால்டு சொல்றாரு. இந்த 11ஆம் பாடத்தில் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பட்டினி இருக்கும் பொழுது மனிதன் சாவதில்லை, பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி இறக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற உணவு பாதை என்னது? உணவு பாதை எவ்வளவு நிலை இருக்குது? உணவு பாதை நாக்கிலிருந்து மலத்துவார வரைக்கும், நாக்கிலிருந்து அப்ப 33 அடியில வந்து அந்த பழைய விஷம் வந்து தங்குது. அந்த விஷயம் என்னென்ன விஷயம் சொல்றாரு? என்னென்ன விஷயம் சொல்றாரு சொல்லுங்க? 3 விஷயம் சொல்லியிருக்கேன். என்னென்ன விஷயம் வந்து தங்கும்? உணவு, மருந்து. ஒழுக்கமா சொல்லுங்க. புத்தகம் படிக்கிறதுல ஒன்னும் படிக்கல, குருட்டு முண்டை மாதிரி வளரக்கூடாது. எதுவும் படிக்கிறது இல்ல, எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில வச்சுக்கிறது இல்ல. ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட், அதாவது பழைய மருந்து, மாவு, கொழுப்பு, மற்றவைகள். இது இந்த 4 வந்து உணவு பாதையில் படியுது. என்ன சொல்லுங்க? ஸ்டார்ச், கொழுப்பு, ஓல்டு மெடிசன். எந்த பக்கம் இருக்குது? 11ஆம் பக்கம் எடுங்க. அந்த 11ஆம் பாடத்தை எடுங்க. 11ஆம் பாடத்தை எடுங்க, எல்லாரும் எடுங்க. திருன்னு முடிக்க வேண்டியது எல்லாமே. எடுங்க 11ஆம் பாடத்தை. இங்கிலீஷ்ல இருக்கிறத படிங்க. படிங்க, பிறனிதழ் படிங்க. 11ஆம் பாடம் 125. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படிங்க. அதை மட்டும் மேல இருக்கிற 1 மட்டும் படிங்க. இது எப்பவும் மறக்க கூடாது. மறந்தீங்கன்னு வச்சுங்க அப்புறம் ஓங்கி மண்டையில வந்து கொட்டிடும். அப்புறம் படிங்க. எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கோனுங்க. ஏங்க புத்தகம் வாங்க? புத்தகத்தை சொன்னா வந்துடுங்க, நாளைக்கு போட்டு விடுங்க. 2 புத்தகம், 2-3 புத்தகம் சொல்லிருங்க, வந்துடும். ஏன் புத்தகம் எல்லாம் வகுப்புக்கு வரீங்க? நாளைக்கு இருக்கிறப்ப எல்லாரும் நாளைக்கு என்ன புத்தகம் பாருங்க. இனிமேல் வகுப்பு வர புத்தகம் இன்னும் நான் தப்பு பண்றேன் பாருங்க. இப்ப நான் கையில புத்தகம் வச்சிருக்கேன், எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கணும். புத்தகத்தை காட்டணும். எல்லாருமே புத்தகத்தை காட்டி தான் பேசணும், புத்தகத்தை காட்டி தான் வகுப்புக்கு. எல்லாரும் புத்தகம் கையில வச்சிருக்கணும். புத்தகம் இல்லாம நீங்க வந்தீங்க வகுப்பை கட் பண்ணிடுவோம், அப்புறம் சொல்லித்தர மாட்டேன், அப்புறம் நிறுத்திடுவோம். அப்புறம் புத்தகம் இருக்க வேணும், எப்பவும் படிச்சுட்டே இருக்கணும். டக்குன்னு கேட்கறப்ப டக்கு நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். 220 பக்கத்துல படி. அதுல 125 பக்கமா? ஆமா, 125. அதான் 11ஆம் பாடம் சினோப்சிஸ் லெக்சரர் போட்டு 97 போட்டு இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் திருச்சிராப்பள்ளின்னு போட்டிருக்காங்க. அதுல படிங்க. கண்டினியூஸ் நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் அப்படி சொல்லியிருக்காரு. நேச்சுரல் லைஃப் ஆன் வாட்டர் டயட், யங் யோகிக் மெத்தட். According to Dr. Arnold Etter's theory, man does not die due to fasting. During fasting, the poison in the body, old medicine, starch, fat, etc. இது போதும். இருங்க, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது அப்புறம் நிறுத்துங்க, அப்புறம் பேசிக்கலாம். இதைத்தான் நீங்க மண்டையில ஏத்திக்க வரதே இல்லை. அது என்ன சொல்றாரு? என்ன விஷயத்த சொல்றாரு? அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்றது? ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட். ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட், எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரா என்ன? இன்னும் சொல்லப்படாதது. என்னது? அப்ப ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஓல்டு மெடிசன் என்ன? பழைய மருந்து.
ஸ்டார்ச்னா வெந்து போகாத வெள்ளை வெளியே படிது பாருங்க, அரைங்குறிமை தின்னு குருட்டு கோழி தவிட்டு முழுங்க வயிற்று நெப்பிருக்கீங்க பாருங்க, அந்த மாவெல்லாம் வந்து வாயில் வந்து குருட்டு கோழி தவிட்ட முழுங்க லப்புக்கு லப்புக்கு லப்புக்குன்னு தின்றுக்கிறீங்களா, அதெல்லாம் நாக்கில் வந்து படியும் அந்த அந்த வெள்ளை. அப்புறம் ஃபேட், அந்த மாவு தான் கொழுப்பா மாறி அது வந்து நாக்கில் படியுது. அப்புறம் இன்னும் பல, அதெல்லாம் இந்த நாளை என்னைக்கு மறக்கூடாது. நாளைக்கு இந்த விஷம் என்ன ஆகுதுன்னா உடனே கொள்ளாது, மெல்ல 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 வளர்ந்து 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 அந்த விஷம் தான் யாரை கொள்ளுது, அந்த மனிதனை கொன்று விடுகிறது. அப்ப அந்த விஷத்தை எடுக்கணும்டான்னு வெங்கடேசன் சொல்றாரு. அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க, காலையில இருந்துருச்சுன்னு பல்லு வளர்க்குறீங்க, தொண்டை வரைக்கும் விஷத்தை எடுத்துட்டு அப்புறம் தொண்டை கீழ் இருக்கிற 32 அடி எடுக்கிறது இல்லை. என்னது 32 அடி கிளீன் பண்றது இல்ல ஐயா. இது யாரு உலகத்துல எந்த நாயும் பண்றதில்ல. இதுக்கு மேல பதில் சொல்ல முடியும், இந்த உலகத்துல எந்த நாயும் இந்த வேலை இந்த பண்றது இல்ல. இவன் வந்து அறிவாளின்னு பேர். இவன் தான் வந்து பெரிய 3 டிகிரி 4 டிகிரி வச்சுக்கிட்டு வயிற்ற பெருசா போட்டுக்கிட்டு தொசு புசுன்னு குசு விட்டுட்டு குண்டி வாட்டிட்டு கையில பைக் வச்சுட்டு கார் வச்சுட்டு விமானத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. என்னது இதை விட மானத்தை கெடுக்க முடியாது. இதை விட மானத்தை கெடுக்க முடியும், இதுக்கு மேல கெடுக்க முடியாது. இதான் இதெல்லாம் வந்து மனதுக்கு அறுவை சிகிச்சை, மனதுக்கு உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடையணும்னா கடுமையா மண்டையில ஏற்றிக்கணும். இல்லைன்னா உங்களை யாரும் ஒண்ணு இது மனம் மாறவில்லை என்ற மனம் பார்த்தாவே அப்படியே திரும்பிட்டு ஓடிடணும். பார்த்தாவே ஆனா அதை சாப்பிட்டு தானே நோய் வந்தது. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை தின்றுதானே எனக்கு நோய் வந்தது, அந்த எண்ணம் வரணும். என்னது கோயில்ல போனா கொடுக்குறான். கோயில் வந்து என்ன ஒரு வணக்கத்தலம். இன்னைக்கு அது வந்து அது ஹோட்டல் கடையே இன்னைக்கு மாறிடுது. கோயில் வந்து வணக்கத்தலமா இருந்தது அந்த காலத்துல, சரியா? இன்னைக்கு என்னவா மாறிடு தெரியுமா, ஹோட்டல் கடையா மாறிடுது. என்னது அப்ப கோயிலுக்கு போறே திங்க போறியா? அப்படி மாறிடுது. இது என்ன ஒரு கேவலமானது இல்லையா? ஒரு அமைதியான இடத்துல பூங்காவுக்கு போனா நல்ல காத்து வாங்கறதுக்கு போறோம். அங்க போய் கழிவறை கட்டி வச்சது என்ன அர்த்தம்? அங்க பூங்காவில் நல்ல மனம் இருக்கணும், நல்ல பூக்கள் இருக்கணும். அதை விட்டு போட்டு அங்க வந்து எச்சலையும் குப்பையும் கிடக்குது, என்னையா அர்த்தம்? அந்த பூங்காவையும் அரைச்சிட்டு வந்துடுறானுங்க. என்னது அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு பூங்கா? சோத்தையும் திருடு வீட்டுலதான் திங்கிறேன், அப்புறம் போற இடத்துல வாய் முட்டு கம்முன்னு இருக்குது, அதுன்னு தெரியும். அதாவது என்னன்னா இந்த பன்னிக்குட்டிகளாவே வாழ்ந்து வளர்க்கிருக்கு. என்னது எந்த மாதிரி வாழ்ந்து வளர்க்கி இருக்கிறோம் பாருங்க. இந்த அளவுக்கு உங்களை போட்டு மானத்துக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்றது, நீங்க தப்பிச்சாகணுமே. என்னது ஐயா இந்த வயிற்றுல கல்லு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கூட சரியாயிருமாங்க ஐயா? ஏன் கல்லு வந்துச்சு? நல்லாயிரும். ஏன் கல்லு வந்துச்சு தெரியலையே. உணவு சாப்பிட்டனால உங்களுக்கு ஏன் நோய் வந்துச்சு? தவறான உணவு சாப்பிட்டனாலதான். கழிவுகளுக்கு ஏன் நோய் வந்துச்சு? ஏங்க நோய் வந்துச்சு? அதேதான் உங்களுக்கு வந்த நோய் தான் அவனுக்கு வந்திருக்குது. என்னது காலையில் ஒண்ணு சொன்னேன் இல்லையா? காலையில் ஒண்ணு சொல்லியிருப்பேன், மருத்துவம் ஒன்றுதான் நோயும் ஒன்றுதான். மருத்துவம் ஒன்றுதான் நோயும் ஒன்றுதான். இதுக்கு அப்ப என்ன மருத்துவம்? அப்ப நோய் ஒண்ணுதான், மருத்துவம் ஒண்ணுதான். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லா நோயும் சரியாயிடும் நீர் உணவு முறையில. அது வந்து அகத்தூய்மை பண்ணுனா எல்லாம் போயிடும். அதெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதை அடிச்சுட்டு ஓடியே போயிடும். பூரா என்ன ஆகி போச்சுன்னா, அந்த என்ன சொல்ற கல்லடப்பு சதையடப்பு இல்லையா? கல்லடப்பா இருக்கலாம். என்ன சொல்ற கல்லடப்பா, சிறுநீர் கல்லா, அதெல்லாம் ஒரு 2-3 நாள்ல சரியாயிரும். யாருக்கோ இருக்கட்டும். சரி, இதுதான் யாருக்கோ இருந்துட்டு போட்டு விடுங்க. அவன் தகவல் சொல்றாரு, தகவல் சொல்லிருங்க, விரும்பினா வரட்டும். தகவல் சொல்லுங்க. இது வந்து மனம் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கு. மனம் சம்பந்தப்பட்டது. என்னது மனம் சம்பந்தப்பட்டது? சொல்லுங்க. இது மனம் சம்பந்தப்பட்டது. யோக மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்டது. உடம்பை சுத்தம் செய்ய சொல்லுவாங்க. அது மனம் எடுத்துட்டு மனம் சம்பந்தப்பட்டது. அப்பா அது நான் வந்து மனம் சம்பந்தப்பட்ட வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். மனதுக்கு தான் நாங்க வைத்தியம் பண்றோம். அப்ப மனதுக்கு வைத்தியம் பண்றப்ப அவங்க சில பயிற்சி தான் கொடுக்குறாங்க.
அப்ப மனதை திருத்தி தான் நாங்க செய்ய முடியும். அது நேரடியா ஒன்றும் மனதுக்கான பயிற்சி. மனதுக்கு பயிற்சி கொடுக்குற குடலை சுத்தம் பண்ண சொல்லுவாங்க. குடலை சுத்தம் பண்ணும் பொழுது மனம் சுத்தமாகும். நாங்க அந்த மேல்நிலைக்கு யோகத்துக்கு மேல்நிலைக்கு போறதுக்காக யோக மார்க்கம் கத்துக்கிறோம். வேணும்னா இப்படி இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு தகவல் சொல்லுங்க. அதோட நிறுத்திக்கணும். சரியா? சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி ஒரு வகுப்பு நிறைவு செய்ய போறேன். தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காலத்தில் இழக்கும் பொழுது அவை அந்த ஜீவராசியின் உடலில் பெருகி, இப்போ உதாரணத்துக்கு வாத நோய் வருது, கல்லீரல் நோய் வருது, சக்கரை நோய் வருது. அது என்ன தெரியுமா? உள்ள இருக்கிற கிருமிகள் எந்திரிச்சிருச்சுன்னு அர்த்தம். என்னது? உள்ள இருக்கிற கிருமிகள் எந்திரிச்சு அவனை கொலை செய்யுமா கொலை செய்யாதா? இதோட நிறைவு செய்யற. காலையில வர்றப்போ இதை மறுபடியும் காலையில் வர்றப்போ நம்ம 23வது பாடத்தை இப்ப எல்லாம் இரவெல்லாம் படிங்க. 23ஆம் பாடத்தை நல்லா படிச்சுட்டு வருங்க. அதே மாதிரி அந்த 13ஆம் பாடத்துல என்ன சொல்லியிருக்கேன், பட்டினி இறக்கும் பொழுது தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்லையும் இருக்குது இருந்தாலும் சொல்றேன். பட்டினி இறக்கும் பொழுது உணவு பாதையில் விஷம் படியுது. அது 3 விஷம், முக்கியமான 4 விஷம் படியுது. பழைய மருந்து, அப்புறம் மாவு, அப்புறம் கொழுப்பு, இன்னும் பல மருந்துகள். இந்த 4ஐயும் எழுதி வச்சுங்க. காலையில கேட்க போறோம், வரிசையில சொல்லணும். காலையில உப்பு 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 தன்மை வருது. அதெல்லாம் உள்ள இருக்கிற விஷம் தான். அந்த உள்ள இருக்க அந்த 4 விஷத்துல ஒண்ணுதான். அதாவது பழைய மருந்து, மாவு, அப்புறம் பழைய மருந்து, மாவு, கொழுப்பு, இன்னும் வெவ்வேறு விஷயங்கள்லாம் சேர்ந்திருந்த 4 விஷயங்களும் நாக்குல படியுது. இதுதான் உங்களை அந்த வளர விடாம பாத்துக்கணும். இன்னைக்கு எந்த பலகாரமும் வாழைப்பழம் சாப்பிட்டேன். ரொம்ப வயிறு கலக்கி ஒரு 4-5 தடவை அதுல கடைசி 2 தடவை வெறும் சளியாவே வந்துச்சு. அவ்வளவு சளி இருந்திருக்கு. பரவாயில்லையே. அந்த வாழைப்பழமும் அந்த எண்ணெயும் சாப்பிடறப்ப என்ன கேட்டீங்கன்னா நல்ல வெளிக்கு நல்லா போயிடும். நல்லா ஒண்ணு இல்ல, ரெட் கலர்ல வந்துச்சு. பயந்தே போயிட்டேன் ஒரு 2-3 தடவை. ஃபர்ஸ்ட் 2 தடவை ரொம்ப வயிற்று வலிச்சது. ரொம்ப டயர்டாகி மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இப்பதான் நல்லா ஆச்சு. 4 மணிக்கு மேலதான் உடனே நல்லா ஆச்சு. அது உடம்பு அந்த மலம் அந்த விஷத்துல இழுத்து பாருங்க. அந்த பீட்ரூட் ரொம்ப அற்புதமா சுத்தம் பண்ணும். பீட்ரூட் உண்மையான சிறந்த மலமிளக்கி. அப்ப நீங்க பீட்ரூட் பயிற்சியை நீங்க 2 நாள் நீர்பயிற்சி பண்ணலாம். முடியலன்னா அதோட சேர்ந்து எலுமிச்சை பழத்தை அதை 2 மணி நேரம் இப்படி ஏதாவது ஒரு வழியில மெல்ல 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 அனுசரித்து, உடலை அனுசரித்து, மனதை அனுசரித்து, விட்டு கொடுத்து, தட்டி கொடுத்து, அப்படி எப்படி வேகமா வண்டி குதிரை ஓடிட்டு இருக்குது, வேகமா மாடு போது டப்புன்னு பிடிச்சி இழுத்தோம்னா மூக்கணாங்க ரந்து போயிருங்க இருக்கா. மெல்ல 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 தட்டி கொடுத்து அப்படியே நிறுத்துவோம். அந்த மாதிரி அந்த மெல்ல நிதானமா விட்டு கொடுத்து அனுசரித்து மெல்ல செய்யணும். புரியுதா? என்னமா அதுக்குதான் இப்படி அனுசரிச்சுதான் செய்யணும். சரியா? அது பண்ணுங்க. பண்ணுங்க. ஒரு நீங்க எப்படி 48 மணி நேரம் ஏற்கனவே 48 மணி பண்ணி பழகி ஏற்கனவே 48 மணி நேரம் 72 மணி நேரம் பரவாயில்லையே. இப்ப இன்னைக்கு 48 மணி நேரம் முடிச்சு நான் மத்தியானம் அந்த சாப்பிட்டேன். திருப்பி நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவா. ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. டயர்டா இருந்தா நீங்க தண்ணி தான், டயர்டா இருந்தா மருந்து தான், நீர் தான் இருக்கும். உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். டயர்டுனாலும் உள்ள விஷம் சேர்ந்துருக்கு. அப்ப ஓய்வு இருந்து அந்த ஓய்வுக்கு என்ன கொடுக்கணும்? நீரை கொடுத்துதான் அந்த விஷத்தை எடுக்கணும். அந்த வாந்தி வரணும். அல்லது டயர்டா இருக்குங்க, உள்ள இருக்குது விஷம் கலக்கு. விஷத்தை போடாமே இருந்தா தான் விஷம் அந்த மயக்கம் வராம இருக்கு. விஷத்தை போட்டே இருந்தீங்கன்னா வரும். கீரையை போட்டா ஒண்ணும் பண்ணாது. கீரையை போட்டா கீரை காய் போட்டா ஒண்ணு, தண்ணீரையும் கீரை காய் போட்டா ஒண்ணும் பண்ணாது. அது என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணிட்டு அந்த கீரை காய் வேவிச்சு சாப்பிட்டா அந்த இப்படியே பழக்கப்படுத்திட்டே போனீங்கன்னா அது பாட்டுக்கு தன்னுடைய அது இயற்கைக்கு அதுக்கு இயற்கைக்கும் வேலை இல்லை. உடல் இருக்கிற விஷத்தை வெளியேற்றியே தீரணும். என்னது? இதை உடனே அனுசரிச்சு பண்ணிக்கோங்க. மீண்டும் காலையில பேசலாம். சரியா? வேற ஏதாவது உணவு பயிற்சி தேவையாமா? பரவாயில்ல. காலையில எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பரமேஸ்வரியும் கொஞ்சம் பரவாயில்ல. பன்னீர்செல்வம் 2 விழுக்காடு முன்னேறி இருக்காரு. பிரியனதாலும் புரிஞ்சுட்டு வர்றாங்க. அவ்வளவுதான். ரொம்ப நல்லது. காலையில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? காலையில 7:30 மணிக்கு என்ன கூப்பிடுறேன். 7 to 7:30. நன்றி.
சரிங்கய்யா